10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்ப்பா. இங்கிலீஷில் தான் நிறைய ஃபெயில் வந்திருக்கு. ஓரளவு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கானது தான்ப்பா. ஜூலை 3 உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. ஓகேங்களா? ஜூலை 3 100 மார்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாகவே நீங்கள் எடுக்க போகிற மார்க்ஸ் எவ்வளவா இருக்க போகுதுன்னா 35 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ்ப்பா. எடுத்துடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகிடுங்க. நானே சொல்கிறேன்ல. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ண ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு ரீட் பண்ண விட்ட உடனே ஃபஸ்ட்டு 1 மார்க் 14 1 மார்க்ஸ் 14 1 மார்க் இருக்கும். எல்லாமே புக் பேக்கில் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஒரு 8லேருந்து 10 கன்ஃபார்ம் புக் பேக்கு. 4 கொஸ்டின் ஓனாக கேட்பாங்க. ஓகேங்களா? அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஓகேங்களா? A to Z எல்லாமே இருக்கும். சினானிம், அப்புறமா ஆன்டனிம்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். கிராமர் பார்ட்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணதாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெர்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சு தான் 1 மார்க்காக இருக்கும். அடுத்தது பார்ட் 2 வந்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஒரு 4 2 மார்க் கொடுத்துட்டு அதில் 3 எழுத சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பசங்களுக்கு ஒரு சில பேர் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் மெட்டீரியல்ஸு, கைடு A to Z நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டெலிகிராம் குரூப்பில். ஓகேங்களா? அது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது செக்ஷன் 2ல் ரீட் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆஃப் பைட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் இன் 3 ஆஃப் த ஃபாலோவிங் சொல்லிட்டு ஒரு 4 செட்டு கொடுத்துருவாங்க. 2 லைன் கொடுத்துட்டு 2 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? 2 லைன் கொடுத்துட்டு 2 கொஸ்டின், அடுத்து 2 லைன் கொடுத்துட்டு 2 கொஸ்டின், 2 லைன் கொடுத்துட்டு 2 கொஸ்டின், 2 லைன் கொடுத்துட்டு 2 கொஸ்டின் சொல்லிட்டு 4 செட்ஸ் கேட்பாங்க. அந்த 4 செட்ஸில் 3 செட்ஸ் எழுதணும். அடுத்ததும் 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? அதில் என்னென்ன இருக்க போகுதுன்னா ஆக்டிவ் வாய்ஸ் இதில் சொல்லுவாங்க, இன்டைரக்ட் ஸ்பீச்சு, அப்புறமா பார்த்தீங்கன்னா பஞ்சுவேட்டட் த ஃபாலோவிங் சென்டென்ஸு. இதெல்லாம் நம்ம பசங்க ஓரளவு எழுதுறது. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் அடுத்தது சிம்பிள் சென்டென்ஸு, அதுக்கப்புறம் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இது முடிச்சிட்டிங்கன்னா செக்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்க போகுதுன்னா ரோட் மேப் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைப்ரரி இருக்குது, டெம்பிள் இருக்குது, மியூசியம் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை நம்ம போய் சேரக்கூடிய ரீச்சை குறிக்கணும். அடுத்தது 5 மார்க் கொஸ்டின்ஸ் நான் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்குறேன் டெலியில். அது மறக்காமல் பாருங்கள் 5 மார்க் கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறமா 5 மார்க் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 லைன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு கீழே ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறமா இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு A to Z அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்கு 5 மார்க்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைப்ரரி பற்றி எழுதுகிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க. அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் மேக்கிங் நோட்ஸ் டெஃபினெட்லி நம்ம எழுதிடலாம். அடுத்தது எரர் ஸ்பாட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெமரி போயம், அதுக்கப்புறமா டெவலப்பிங் இன்ஸு, அப்புறம் ஒரு பெரிய பேரா கொடுத்துட்டு மறுபடியும் 5 கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? இதுதான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி ஈஸியாக வரும்ப்பா. ஓகேங்களா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ இது சொன்னது எல்லாமே எனக்கே மறுபடியும் எக்ஸாம் எழுதுன்னு தான் தோணும். உக்காஞ்சிப்பாரு அப்படி தானே உங்களுடைய மைண்ட் வாய்ஸு. ஸோ புரியுது ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இது எக்ஸாமாக நினைங்க. ஏதோ இதுதான் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. இப்போ பாதி எக்ஸாம் இதில் எழுதுறவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக தான் எழுதுவாங்க. அவன் பாஸ் ஆகிட்டான், இவன் நம்மளை குறை சொல்கிறான், வீட்டில் குறை சொல்கிறாங்க, அந்த மாதிரி. அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. நான் காதில் வாங்காதீங்கன்னா இது மட்டுமா இப்போ நீங்கள் பிறந்து வளர்ந்துருந்து இவ்வளோ வருஷம் ஜாலியாக இருந்தீங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தீங்க, இந்த ஒரு எக்ஸாமாக உங்களை பாடுபடுத்தும். ஓகேங்களா? அப்படி நினச்சிக்கோங்க. எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. ஓகேங்களா?